போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? பாஜக அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என்று போராடவில்லை. காலி பண்ணணும், அவர்கிட்ட யாரும் ஆள் இல்லை, எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டான், ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவர் சொல்றதெல்லாம் செய்யாதீங்க, அவர் விரும்புறதெல்லாம் செய்யாதீங்க, ஏதோ ஒரு மந்திரி பதவியை கொடுத்தீங்க, அதோட நிறுத்திக்கிங்க. பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் அப்படின்பார். தலித் இயக்கங்களை பற்றியும் தலித் தலைவர்களை பற்றியும் அவர்களின் மதிப்பீடு என்னவாக இருந்தது என்றால் பஞ்சு மிட்டாய் தலைவர்கள். அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அறிமுகப்படுத்தியது. பிஜேபியும் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். திருமாவளவன் பதவி என்றால் உடனே ஓடி விடுவான், கையை நீட்டுவான், கட்டி பிடித்துக் கொள்வான், விலை பேசிவிட முடியும். இந்த மக்களின் வாக்குகளை எப்படி 100க்கும் 200க்கும் வாங்கினோமோ அப்படி தலைவர்களையும் விலை பேசிவிட முடியும். இது அந்த காலம், இது சிறுத்தைகளின் காலம். மருத்துவர் ராமதாஸ் இந்த தலித் தலைவர்களை பற்றி ஒரு வரியில் சொல்வார், ஒரு வரியில், பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் அப்படின்பார். தலித் இயக்கங்களை பற்றியும் தலித் தலைவர்களை பற்றியும் அவர்களின் மதிப்பீடு என்னவாக இருந்தது என்றால் பஞ்சு மிட்டாய் தலைவர்கள். அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பஞ்சு மிட்டாய் வாங்கி திங்கிறவன் அர்த்தம் இல்ல. பஞ்சு மிட்டாய் இவ்வளவு பெருசு கூட செய்ய முடியும், வாயில வச்சா சப்புன்னு போயிட முடியும், ஒண்ணும் இல்லாம ஒரு உருப்படியா இருக்காது. பார்க்கறதுக்கு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க, உள்ள போய் பார்த்தா ஒண்ணு இருக்காதுங்கிறது அதுக்கு பொருள். நீங்கள் நினைக்கிற தலைவர்கள் சிறுத்தைகள் அல்ல. உங்கள் மதிப்பீடு உங்கள் அறியாமையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். இந்த இயக்கத்தை நீங்கள் நினைப்பது போல் ஓரங்கட்டிவிட முடியாது, நீங்கள் நினைப்பது போல் ஒதுக்கிவிட முடியாது, நீங்கள் நினைப்பது போல் சிதறடித்து விட முடியாது. திமுகவில் 60 பேருக்கு பழைய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கல, அந்த கட்சி சிதறும் அப்படின்னு யாரும் எழுதல. நான் 3 பேருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கல, ஆனா கிட்டத்தட்ட 3 மாதம் எழுதினார்கள். இதா சிதற போகிறது, வெடிக்க போகிறது, உடைய போகிறது. இந்த கட்சி சிதற வேண்டும், உடைய வேண்டும், நொறுங்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது முறை இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த 3 பேரையும் எப்படியாவது கட்சியிலிருந்து வெளியேற்றினால் மொத்தமும் கட்சி காணாமல் போய்விடும். இது அவர்களின் கணிப்பு, அவர்களின் மதிப்பீடு. இப்ப திருமாவளவன் கட்சியே இல்லை, தாவேக்கா வந்ததும் எல்லோரும் அந்த பக்கம் போய்விட்டார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும். போன தேர்தலில் ஒரு பூத்துல 400 ஓட்டு கிடைச்சிருக்கலாம், இந்த தேர்தலில் அது 100 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம், அல்லது 150 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டும் கிடைத்ததால் தான் இத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. 100 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இங்கே யாரும் ஓட்டு போடவில்லை, மாறி போட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு இஸ்லாமியர்களின் வாக்குகள் மாறி விழுந்திருக்கின்றன, அதை யாரும் பேசவில்லை. ஓபிசி எம்பிசி எப்போதும் மாறித்தான் ஓட்டு போட்டு வருகிறார்கள்.
400 ஓட்டு இருந்தா கூட 40 ஓட்டு 50 ஓட்டு தான் வரும். பூத் எடுத்து பாருங்க. வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இடம்பெற்றுகிற வாக்குச்சாவடிகளை எடுத்து பாருங்கள். ஆனா அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அப்படியே மாறி ஓட்டு போட்டு விட்டார்கள். திருமாவளவன் பின்னால் யாரும் இல்லை. 11.5% வாங்கிய பாஜக இப்போது 2.5% தான் வாங்கியிருக்கிறது. யாரும் அதை பற்றி பேசவில்லை. பாஜகவுக்கு 9% வாக்குகள் பறிபோய்விட்டது, இழந்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி 8% வாங்கியிருந்த கட்சி இப்போது 4%, 50% அடி வாங்கிவிட்டது. யாரும் பேசவில்லை. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இப்போது 47 இடங்களில் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. 19-20 இடங்களை இழந்து நிற்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற திமுக இப்போது 59 இடங்களில் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. அவ்வளவு பெரிய பாதிப்பு. அவர்களுக்கென்று இருந்த நிலையான வாக்கு வங்கி சரிந்து போனது. கோர் ஓட்டு என்று சொல்வார்கள். எப்போதும் அந்த ஓட்டு மாறாது என்று சொல்லக்கூடிய ஓட்டே மாறி போயிருக்கிறது, குறைந்து போயிருக்கிறது, சரிந்து போயிருக்கிறது, சிதறி போயிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் யாரும் பேசவில்லை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, திருமாவளவன் காலத்தின் கட்டாயத்தால் இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்று கூட்டணி அமைச்சரவையிலும் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைத்துவிடக் கூடாது, காலி பண்ணணும். அவர்கிட்ட யாரும் ஆள் இல்லை, எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டான், ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவர் சொல்றதெல்லாம் செய்யாதீங்க, அவர் விரும்புறதெல்லாம் செய்யாதீங்க. ஏதோ ஒரு மந்திரி பதவி கொடுத்தீங்க, அதோட நிறுத்திக்கிங்க, வாரியம்லாம் கொடுத்துடாதீங்க, சட்ட வல்லுநர்கள் அந்த அரசு வழக்குரைஞர் பதவியெல்லாம் கொடுத்துடாதீங்க, அவர் விரும்புற மாதிரி பணியிட மாற்றங்கள் டிரான்ஸ்பர் இன்சர் கேட்டார்னா போட்டு கொடுத்துடாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியத்துவம் தந்து விடக்கூடாது. ஏதோ வந்துட்டாங்க காலச்சூழலாம், உங்ககிட்ட வந்துட்டாங்க, ஒரு ஆளை மந்திரி ஆகிட்டீங்க, அதோட நிறுத்திங்க. அவருக்கு பின்னால ஆட்கள் கிடையாது, எல்லாம் உங்க பின்னால வந்துட்டாங்க. அவர் வாக்கு வங்கி சரிந்து விட்டது. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அடிக்கடி முதலமைச்சர் அழைச்சிட்டு போகாதீங்க. இந்த கெட்ட எண்ணத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி குறைத்து மதிப்பீடு செய்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிடக்கூடாது, அதுதாங்க. ஆக தேர்தலுக்கு முன்பும் சிறுத்தைகள் தான் டார்கெட், தேர்தலுக்கு பின்னரும் சிறுத்தைகள் தான் அவர்களின் இலக்காக இருக்கிறது. நம்மை கொண்டு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதை உடைக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். தனிப்பட்ட முறையில் என்ன பாதிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்டாலும், என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி 10 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த சூழலிலும் சிதறிவிடக் கூடாது என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருந்தான் என்பதை மனசாட்சியுள்ள ஒவ்வொரு அரசியல் தலைவரும் நன்கு உணர்வார்கள். மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரும் உணர்வார்கள். அவர்கள் நினைப்பது போல் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் திருமாவளவன் எப்போதே அணிமாறி இருக்க முடியும். திமுக கூட்டணி எப்போதே சிதறி போயிருக்கும், தேர்தலுக்கு முன்பே சிதறி போயிருக்கும், தேர்தல் முடிவுகளே மாறி போயிருக்கும், விடுதலை சிறுத்தைகளின் வலிமை கூடி போயிருக்கும். ஆனால் அதை பற்றி திருமாவளவன் கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை. இன்றைக்கும் நான் வருத்தப்படவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அப்ப கூட்ட நேரத்திலே போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில எத்தனை எம்எல்ஏ, எவ்வளவு பவர், நீங்களே ஒரு பவருக்கு வந்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரி, இன்றைக்கு இருக்கிற நிலையும் போதும், அவ்வளவுதான். நான் எடுத்த முடிவு சரி,
இன்றைக்கு நமக்கு இருக்கிற மதிப்பீடு போதும், வலிமை போதும். எங்கள் மீதான நம்பகத்தன்மை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து 2 இறந்து 2 பேரை மட்டுமே பெற்றிருக்கிறோம் என்கிற இழப்பு இருக்கலாம். ஆனால் எங்கள் மீதான நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி என்பது அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. யாரும் விரல் நீட்ட முடியாது. இப்படி சோரம் போனார்கள் என்று விரல் நீட்ட முடியாது. வாய்க்கு வந்ததை பேசினார்கள் தோழர்களே. இன்றைக்கும் அப்படித்தான் நம்மை குறிவைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கருத்தியல் அடிப்படையிலே ஒரு இயக்கம் வலுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவெங்கிலும் இன்றைக்கு இந்த இயக்கத்தை பற்றிய பேச்சு இருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களில் இந்த இயக்கத்தின் கிளைகள் இன்றைக்கு மேலும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் எந்த அடிப்படையில்? புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் கொள்கைகளை, மாமேதை மார்க்சின் கொள்கைகளை இன்றைக்கு உரத்து பேசுகிற ஒரு இயக்கமாக, வலுவாக பேசுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. அதுதான் காரணம். இந்த நீட் விவகாரத்தில் கூட அடித்து சொல்லுவேன், தேசிய அளவில் நீட் கூடாது என்று சொல்லி வருகிற இயக்கம், தொடக்கத்தில் இருந்து பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்றுதான் பேசினார்கள். தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம். அது அப்படிதான் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது, அப்படிதான் நிறைவேற்ற முடியும். ஆனால் அதுதான் கோரிக்கையாகவே இருந்தது. இது இந்தியா முழுவதும் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த பார்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. இப்போது கூட நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். கரப்பாம்பூச்சிகள் ஜனதா கட்சி அவர்களுடைய கோரிக்கை, கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அதுதான் ஒரே கோரிக்கை. அவங்க யாரும் நீட் தேர்வே கூடாதுன்னு சொல்லல. இடையில போற நம்மள மாதிரி ஆட்கள் தான் நீட் தேர்வே வேண்டாம்னு சொல்றோம். இந்த சிஜேபி என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் போனதும் கேட்டேன், கல்வி அமைச்சர் மட்டுமா இதுக்கு பொறுப்பாக முடியும்? இந்த அரசாங்கமே இதுக்கு பொறுப்பு தானே. பேன் நீட் அப்படின்னு ஏன் நீங்க முழங்க கூடாது? பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று ஏன் நீங்கள் பேசக்கூடாது? அது நெக்ஸ்ட் ஸ்டெப் சார் அப்படின்னா. அவங்க லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அரசியல்ல கற்கும் நிலையில் இருக்கிறார்கள். தப்புன்னு சொல்லல, நான் விமர்சிக்கல. ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம், வடக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் என்றார்கள். வடக்கே இருப்பவர்கள் பாஜக அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என்று போராடவில்லை. வினாத்தாள்கள் கசிந்து போனதற்கு தர்மேந்திர பிரதான் தான் காரணம். அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை. இரண்டாவது என்ன கோரிக்கையை வைத்தார்கள் என்றால், போலீஸ் தடியடி நடத்தியது, அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுங்கள். மூன்றாவது கோரிக்கை, இதற்கு அரசு அல்லது பிரதமர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். எந்த இடத்திலும் நீட்டை விலக்கிக் கொள்ளுங்கள் அல்லது திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் சொல்லுகிறோம், சிறுத்தைகள் சொல்லுகிறோம், நீட் தேர்வு முறையே கூடாது, அந்த தேர்வே கூடாது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. தேசிய அளவில் போட்டித் தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்துக் கொண்ட முறையே தவறு. அந்தந்த மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நுழைவுத் தேர்வுகளை நடத்திக் கொள்ளலாம். அப்படி இருந்தது. ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது. பிறகு நிறுத்தினார்கள், மறுபடியும் கொண்டு வந்தார்கள். அது இருந்தது. பொறியியல் கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது. இது மாநில அரசு எடுக்கிற
முடிவு, மாநில அரசுகளுக்கான அதிகாரம் அது. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை, சமமான கல்விக் கொள்கை என்பது வேறு, ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை என்பது வேறு. அந்த கல்விக் கொள்கை சனாதன சக்திகளின் விருப்பப்படி வரையறுக்கப்படுகிறது. அதை திணிக்க பார்க்கிறார்கள். ஒரே தேர்வு இந்தியா முழுவதும், அதுக்கு தனியா தேர்வு, பொது தேர்வுக்குன்னு ஒரு தேர்வு முகமை உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை. அப்படி ஒரு பாடியை உருவாக்கிட்டாங்க. அவங்க தான் செய்யறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு தேர்வு நடத்த தெரியாதா? எம்பிபிஎஸ்க்கு தேர்வு நடத்துவ, நுழைவுத் தேர்வு இங்க மாநில அரசு நடத்தீங்கன்னா நடத்த தெரியாதா? இப்ப நீட் தேர்வின் மூலம் என்ன நிலை உருவாகி இருக்கிறது என்றால், 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அந்த 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது பயனில்லை, அது மதிப்பில்லை. 1200க்கு 1190 எடுத்தால் கூட மதிப்பில்லை. நீ தனியே கோச்சிங் கிளாஸ் போகணும், நீட்டுக்காக பல மாதங்கள் கண் விழித்து படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். அது சிரமமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் தான் அதிகார வர்க்கம் அதை முன்கூட்டியே வினாத்தாளை எடுத்து கசிய விட்டு அதை கோடிக்கணக்கிலே வணிகம் செய்கிறார்கள். முன்கூட்டியே விற்பனை பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர் கையில் கிடைச்சா எத்தனை லட்சங்களை கொட்டி கொடுப்பதற்கும் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த குடும்பங்கள் தயாராக இருக்கின்றன. ஆக இந்த முறைகேடுகள் நிகழ்வதற்கு எது காரணம்? எந்த முடிவு காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது, பாஜக ஆட்சி காலத்தில் கூட அல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதனால் இதை நாங்கள் தூக்கி எறிகிறோம் என்று ஏன் பிஜேபி தூக்கி எறியக்கூடாது? எத்தனையோ பல திட்டங்களுக்கான பெயரை காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பதற்காக மாற்றுகிற அரசு தானே பாஜக அரசு. காந்தியின் பெயரால் 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. காந்தியின் பெயரே இருக்கக்கூடாது என்ற இந்த திட்டத்தின் பெயரை மாற்றியது தானே பாஜக அரசு. அப்படி என்றால் இந்த நீட் தேர்வு எங்கள் அரசு கொண்டு வரவில்லை, இது காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தார்கள் என்று காங்கிரசின் மீது ஏன் பழி போட பாஜக தயாராக இல்லை? அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தயாராக இல்லை. இதெல்லாம் நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள். ஆகவே காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அறிமுகப்படுத்தியது. பிஜேபியும் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற அரசியல் இயக்கம், தொடங்கிய நாளில் இருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 27ஆம் தேதி நடைபெறப் போகிற ஆர்ப்பாட்டத்திலும் கூட நீங்கள் முன்வைக்க வேண்டிய முதல் முழக்கம், வேண்டாம் வேண்டாம், நீட் தேர்வு வேண்டாம், தேசிய அளவில் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும். மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இது தருகிறது. மாணவர்களை பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்க விடாமல் பயிற்சி திட்டங்களின் மூலம், கோச்சிங் கிளாஸஸ், பயிற்சி வகுப்புகளின் மூலம் தேர்வு எழுதுகிற நிலையை உருவாக்கி, போட்டி உளவியலை உருவாக்கி, மன அழுத்தத்தை உருவாக்கி, அதன் மூலம் பலரின் உயிரை காவு வாங்கிக் கொண்டிருக்கிற திட்டம். எனவே நீட் கூடாது என்பதுதான் நம்முடைய ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தான்னா அதே தான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டா அதே தான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸ், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. நீட் தேர்வினால் ஏற்படுகிற பாதிப்பு மாற வேண்டுமானால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் பாவம், பாவம்னா நான் அவன் மேல தனிப்பட்ட முறையில் சொல்லல, அவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு தனிநபரை மட்டும் பதவி விலகி சொல்லுவது என்பது
ஒரு முழுமையான விளைவை, நல்ல விளைவை அது ஏற்படுத்தாது என்பதால் சொல்லுகிறேன். அப்படின்னா அடிப்படையில் மொத்தத்தில் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளில் பல போட்டித் தேர்வுகளில் 152 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது. அவ்வளவு ஓட்ட உடைச்சல் இருக்குதுங்க இந்த சிஸ்டத்தில், அவ்வளவு ஓட்டை உடைச்சல் இருக்கு. நீ யாரை மாத்தினாலும் கடைசி ஆள் பியூன் வரையில மாத்தினாதான் முடியும். ஒரு ஆள் 2 ஆளை மாத்துறதுனால பிரச்சனைகள் தீராது. ஆக அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தோழர்களே, தமிழ் தேசியம் என்கிற அரசியலும்